வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபில்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி ஃபில்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 5 ப்ராடக்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனியன், வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஎஸ்டியில் வரும். ஜிஎஸ்டியில் வரக்கூடிய 5% மளிகை பொருட்கள் 5% வரும். பட்டர் வந்து 12% வரும். ஹார்ட்வேர் மொபைல் சார்ஜர் 18% வரும். அப்புறம் பிரிண்டர்ஸ்ன்னு கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு 28%. இந்த மாதிரி 5 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணி நம்ம பில் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இந்த பில்லோடைய ரிப்போர்ட் மந்த் எண்டில் நம்ம ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணும்போது நான் என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸை நம்ம எடுத்து கொடுக்கலாம், ஓகேங்களா? அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். 5% ஜிஎஸ்டி இருக்கிறத ஃபில்டர் பண்ணலாம், 12%, 18% அண்ட் 28%ன்னு ஃபீல்டை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மாஸ்டரில் போய் ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நான் எதுவும் மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜிஎஸ்டி நான் வந்து என்ன பண்ணலை, இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே டேக்ஸ் வந்து 0 அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது ஆனியன்றதுனால தினசரி கெட்டு போகிற பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து 0. இது வந்து 1001ன்னு வச்சுக்கோங்க. நான் F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 1002க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 5% நான் வந்து சுகர் 250 கிராம், ஓகேங்களா? ஸோ கன்வெர்ட் கொடுத்துட்றீங்க. சுகர் 250 கிராம்னு வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ரூபா போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஜிஎஸ்டி வந்து 2.5. இந்த இடத்துல டேக்ஸ் இதில் வந்து 5ன்னு கொடுக்கணும், ஓகேங்களா? அதாவது இந்த ஐட்டத்துக்கு வந்து டேக்ஸ் வந்து 5%. இப்போ நான் F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபான்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 = 12, ஓகேங்களா? ஸோ இது வந்து F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து 18%. நான் மொபைல் சார்ஜர் போட்டுக்கிறேன். மொபைல் சார்ஜர், ஓகேங்களா? மொபைல் சார்ஜர் வந்து ஒரு 150 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸ். ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 9:9 = 18%, ஓகேங்களா? இது வந்து F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டோனர், பிரிண்டர் டோனர், ஓகேங்களா? அது வந்து நான் என்ன பண்ணுறேன், பிரிண்டர் டோனர் கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். டோனரோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 375. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 = 28, ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நான் F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 ஐட்டம் க்ரியேட் பண்ணிடுவோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது ஸ்டாக்கில் பல்க் எடிட்டில் போய்ட்டு எடிட்னு கொடுத்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண 5 ஐட்டமும் உங்களுக்கு காமிக்கும். அதாவது 5%, 12%, 18%, 28% அண்ட் 0%, ஓகேவா? ஸோ இப்போ 5 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பில் போடலாம், ஓகேங்களா? இப்போ நான் ரீட்டெயிலில் கிளிக் பண்ணிவிட்டு நான் பில் போடுறேன். ஓகே, 5 பில்லு, அதாவது 5 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு F1 கொடுத்து வந்து நான் வந்து 700 ரிசீவ் பண்ணதாக போட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ இந்த பில் ஃபார்மேட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பில் ஃபார்மேட் வந்து ஜிஎஸ்டி ஃபில்டர், ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். இப்போ விஷயமே இது கிடையாது, ஓகேவா? எதுக்கு நான் இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2.5, ஓகேங்களா? அப்போ வந்து 16%, 60. அப்போ 0 டேக்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகாது. அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 617 ரூபா. பில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா TRP 1, அதாவது பில்லு, ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடுச்சு, ரைட். இப்போது ஃபைலிங் பண்ணும்போது நம்ம ஆடிட்டருக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸு நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜிஎஸ்டியில் போயிட்டு ரிப்போர்ட்டில் போயிட்டு ஜிஎஸ்டி சம்மரின்னு இருக்கும். கிளிக் பண்ணி இப்போது நார்மலாக சர்ச் பண்ணும்போது ஓகே கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, இங்கே போயிட்டு அன்ரிஜிஸ்டர் ஓகே கொடுக்கும்போது இந்த 0%க்கான டேக்ஸபிள் காமிக்கும். அதே வந்து 5% மட்டும் காமினா 5%க்கான இது காமிக்கும். 12% மட்டும் காமினா 12% இது காமிக்கும். 18% கொடுத்தீங்கன்னா 18% காமிக்கும். 28% கொடுத்தீங்கன்னா 28% காமிக்கும்.
ஆனால் மெயினாக நம்ம எதை கொடுப்போம், பில் வைஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். அப்போ வந்து நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சேல்ஸ் பில் வைஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்கும்போது எந்த டேட்டில் பில் நம்பர் என்ன, அதில் டேக்ஸ் 14% என்ன கவர் ஆகிருக்கு, அதனுடைய டேக்ஸோட வேல்யூ என்ன, ஓகேவா. அதே மாதிரி 18% என்ன கவர் ஆகிருக்கு. அதாவது பில் நம்பர் ஒன்று தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுல்ல. கஸ்டமர் கொடுக்கும்போது நம்ம டோட்டல் பில்லில் எல்லாமே ஆட் ஆகி தான் கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஃபைலிங் பண்ணும்போது இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆடிட்டருக்கு கொடுக்கலாம். அவர் 5% கேட்டாலும் அந்த பில் வைஸ் நம்ம வந்து 5% டேக்ஸ் எல்லாம் எந்தெந்த ஐட்டம் வந்திருக்கு, ஓகேங்களா, அதை வச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ 0%னா டேக்ஸ் இல்லாமல் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸையும் நம்ம எடுக்க முடியும், ஓகேங்களா. சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஹெச்எஸ்என் வைஸ் சேல்ஸும் இருக்குது, நம்ம அந்த ரிப்போர்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்எஸ்என் வைஸ் சேல்ஸ்னு நம்ம ஹெச்எஸ்என் நம்பர் கொடுத்துருந்தோன்னா அந்தந்த ஹெச்எஸ்எனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டேக்ஸபிள் பிரிஞ்சு உங்களுக்கு அழகான ஒரு அற்புதமான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் தான் இப்போ நம்ம கரண்ட்லி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஜிஎஸ்டியில் வாங்காத ஒரு பொருள், அதாவது கவர்மெண்ட்டோடைய ஜிஎஸ்டி வரம்புலே வராத கூடிய ஒரு பொருளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கெல்லாம் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி இன்புட் வந்து எடுக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சேல் பண்ணுறீங்க, சேல் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் வந்து நம்ம கணக்காட்டணும் இல்லையா. ஸோ அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் காமிக்கணும்னா அந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டியில் பில் போடுறவங்க, ஓகேங்களா, நான் ஜிஎஸ்டியில் பில் போடுறவங்க ரெண்டுத்துக்குமான அக்கௌண்டிங்க்கு உங்களுக்கு இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கும். இது முழுக்க நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் டிஜிகார்ட் வந்து ரெடி பண்ணதே சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, ஹைப்பர் மார்க்கெட் அண்டு நாட்டு மருந்து கடை தமிழ் பில்லிங் கேட்கக்கூடிய அனைவருக்கும் குயிக் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்படியே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இருக்காது. அதனால தான் டிஜிகார்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடு, எல்லா ஆப்ஷனுமே உள்ளே இருக்குது, ஓகேங்களா. அது நீங்கள் கேட்கக்கூடிய ஆப்ஷன் கஸ்டமைசேஷனும் நாங்கள் பண்ணி தருவோம். இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஆப்ஷன்ஸ் நீடட் இருந்தது அப்படின்னா அதை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு. உங்களுக்கு மேற்கொண்டு அதர் பிஸ்னஸுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் வேணும், அக்கௌண்டிங், ஜிஎஸ்டி, பியூர் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் வேணும்னாலும், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு பில்லிங் சாஃப்ட்வேர் பர்ஃபெக்டாக வேணும்னாலும் ப்ளீஸ் காண்டாக்ட் 9790113638, 9791951433 மற்றும் சென்னை காண்டாக்ட் நம்பர் 9715227755. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.